Welcome viewers. This is present continuous form. Last session we learned simple present. இப்போ இந்த செஷன் நம்ம வந்து present continuous form பத்தி பார்க்க போறோம். இதை நம்ம வேறு present progressive tense கூட சொல்லலாம். present progressive tense கூட சொல்லலாம் நம்ம. சரி, இந்த present continuous இதனுடைய விளக்கம் என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்னா, it is a verb tense which shows that ongoing action is happening now. ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துன்னு வச்சுக்குவேன். ஓகேவா? இது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு கண்டினியூனா அவங்க மீனிங் தெரியுது இல்லையா? கண்டினியூ, தொடர்ந்து. ஐதர் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீச், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ அப்போ நடந்து கொண்டிருப்பது. ஆர் நவ் இன் த லார்ஜஸ்ட் சென்ஸ். நம்ம வந்து பார்த்தோம்னா எப்போவுமே பார்க்கும்போதும் சரி, அதிக அளவில் இருக்கும் பொழுதும் சரி, அந்த செயல் நடந்து கொண்டே இருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உதாரணமாக நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு செயலை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் வீட்டில் when I knock the door, he is reading his paper. இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருந்தேன், நான் வந்து ஒரு கதவு தட்டும் பொழுது தட்டிட்டு இருக்கப்போ நான் வரதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருந்தார், அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அப்போது ஒரு செயலுக்கு முன்னாடியே அந்த செயல் நடந்து கொண்டிருக்கு. நான் வந்து கதவு தட்டும்போது அவர் என்ன செய்யறப்பா, நான் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாரு, அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ நான் வரதுக்கு முன்னாடியும் படிச்சுட்டு இருக்காரு, நான் வரும்போதும் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த செயல் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது present continuous. இன்னொன்று பாருங்க, the present continuous verb tense indicates that an action or condition is happening now frequently. பாருங்க, அடிக்கடி நிகழ்வது and may continue into the future. இதே வந்து ஃபியூச்சரில் நீங்களாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, 10th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சருடைய அம்பிஷன் இருக்கு இல்லையா, என்ன ஆகணும் அப்படின்றது. டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஒரு நல்ல டீச்சர் ஆகணும், இல்லை நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயி ஆகணும் இல்லையா. ஆக நம்ம இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அம்பிஷனோட படிக்கிறோம். அந்த ஃபியூச்சருடைய கோல் எய்ம் வச்சு படிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு கண்டினியூஸ் சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஆக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க ஒரு செயல். நாம் வந்து குறிப்பிட்ட நாம் உற்று நோக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது அல்லது கவனிக்கும் பொழுது அந்த செயல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தால் கண்டினியூஸ். இப்போ சிம்பிளுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன வித்தியாசம்? சிம்பிள் அப்படின்றது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நடந்து கொண்டிருக்கோம், ஆனால் அதனுடைய நிகழ்வு நின்றுடும். ஓகேவா? நான் நடக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறேன், நடக்கிற வித்தியாசம் இருக்கு. நடந்து கொண்டிருக்கிறேன் பொழுது பார்க்கும்போதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறது. நடக்கிறேன் போதே அந்த செயல் நின்றுடும். அதுக்கு மேலே அந்த சொல் தொடர்ந்து செயல்பட அவசியம் இல்லாமல் போகும். ஓகேவா? இப்போ இதில் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்தெந்த போர்ஷனுக்கு தந்தார் போல இந்த கண்டினியூஸ் டென்ஸு அஃபர்மேட்டிவ்ல எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல எப்படி இருக்கும், இன்டராகேட்டிவ்ல எப்படி வரும்னு பார்ப்போம். அஃபர்மேட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அஃபர்மேட்டிவ்ல வந்து பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூஸ் அப்படின்றனால என்னுடைய வேர்ப் என்ன வேர்ப் வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க, ஐ ஆம் வாட்சிங். வாட்சிங்கிறது என்ன வேர்பு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதில் வாட்ச் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் வெர்பு, வாட்ச்டு பாஸ்ட் வெர்பு, வாட்சிங் இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ கண்டினியூஸில் வரக்கூடிய எல்லா வேர்புமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஏம் போட்டிருக்கு பாருங்க, ஏம் என்ன வெர்பு, பி வெர்பு. என்ன பி வெர்பு, ப்ரெசன்ட் பி வெர்பு. ப்ரெசன்ட் பி வெர்போட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது வந்து அஃபர்மேட்டிவ்ல. அப்போ ஒரு பி வெர்போட நாட் சேர்த்துறோம். பி வெர்போட நாட் சேர்த்தும் போது ஆம் நாட், ஐ ஆம் நாட் வாட்சிங். இதே இன்டராகேட்டிவாக இருந்தால் வெர்ப் டைப்பில் பி வெர்ப் முன்னாடி வரும், ஆம் ஐ வாட்சிங். இதே வந்து டபுள்ஹெச் டைப்பில் வாட் ஆம் ஐ வாட்சிங், வேர் ஆம் ஐ வாட்சிங், ஒய் ஆம் ஐ வாட்சிங். ஓகே. அதே போல் ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல் பாருங்கள், வி. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வினா விக்கும் சரி, யூக்கும் சரி, தேக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஆர் தான் வரும். வி ஆர் வாட்சிங், யூ ஆர் வாட்சிங், தே ஆர் வாட்சிங். இன்டராகேட்டிவ் அதே போல தான். இன்டராகேட்டிவ்ல என்ன செய்யும், அந்த வேர்ப் முன்னாடி வரும். என்ன வேர்ப், பி வேர்ப் முன்னாடி வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இன்டராகேட்டிவ் எப்படி மாறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் சிம்பிள்
சிம்பிள் ப்ரெசன்ட் என்ன வித்தியாசம்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல டூ வரும், டஸ் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட்ல டூ வரும், டஸ் வரும். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் டூ வராது, டஸ் வராது. எல்லாம் ப்ரெசன்ட் பி வெர்ப் வரும். என்ன ப்ரெசன்ட் பி வெர்ப்? ஆம் வரலாம், ஈஸ் வரும், ஆர் வரும். ஓகேவா? பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர் பாருங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ வரலாம், ஷீ வரலாம், இட் வரலாம், ஒரு நேம் வரலாம். அப்போ ஹீ இஸ் வாட்சிங், ஷீ இஸ் நாட் வாட்சிங், இஸ் இட் வாட்சிங், வாட் இஸ் ஷீ வாட்சிங். ஓகேவா? ஓகே, இந்த கண்டினியூஸ் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இதை தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதுன்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இந்த கண்டினியூஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. இந்த கண்டினியூஸ் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? ஒன்று, இட் இஸ் யூஸ்டு ஃபார் an action that is in progress at the time of speaking. நாம் ஒரு விஷயம் நாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த செயல் ப்ராக்ரஸ் நடந்து கொண்டிருந்தால், பாருங்க, யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் நவ். இப்போ நீங்க இங்கிலீஷ் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒய் ஆரண்ட் யூ டூயிங் ஹோம்ஒர்க்? ஏன் ஹோம்ஒர்க்கை நீங்கள் செய்து கொண்டிருக்கவில்லை? ஓகே, they are playing chess when I call them. when I call them they are playing chess. இப்போ செஸ் அப்படி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் எப்போ நான் கூப்பிடும்போது. இது வந்து நம்ம ஒரு கவனத்திற்கு உள்ளாகும் பொழுது, அல்லது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம என்ன செய்கிறோம், பேசும் பொழுது இன்னொரு நீங்கள் செயல்பாடை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நிகழ்ந்து கொண்டிருந்தால் தட் இஸ் டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். செகண்ட் பாருங்க, இட் இஸ் யூஸ்டு ஃபார் an action that is in progress and will continue in future. ப்ராக்ரஸ்னு என்ன மீனிங்னா தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பது. எதுக்காக? ஒரு கோலோட, ஒரு ஆம்பிஷன் இருக்கும் பாருங்க. ஐ ஆம் ஸ்டடிங், எதுக்கு? டு பிகம் எ டாக்டர். ஆர் யூ டீச்சிங் அட் த யூனிவர்சிட்டி நவ்? யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? கற்பித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆரண்ட் யூ. அப்போ வந்து இது நெகட்டிவ்னால கற்பித்து கொண்டிருக்கவில்லையா? ஓகே, நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? கேட்பாங்கல்ல, அந்த ஸ்கூல் நீ படிக்கலையா நீயே அப்படின்னு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அந்த ஸ்கூல் தான் நீங்கள் படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. இப்பயும் கேட்குறாங்க, எஸ் ஐ ஆம் ஸ்டடிங் இன் த ஸ்கூல். ஓகேவா? அப்போ அது ப்ராக்ரஸாக வந்துட்டே இருக்கும். ஆரண்ட் யூ டீச்சிங் அட் த யூனிவர்சிட்டி நவ்? ஓகே, அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்க. இட் இஸ் யூஸ் டு டினோட் an action that is planned to take place in the near future. நியர் ஃபியூச்சர், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நியர் ஃபியூச்சர் அப்படின்றது ப்ராக்ரஸ் வேறு. ப்ராக்ரஸ் அப்படின்றது வந்து இது லாங் பீரியட். நியர் ஃபியூச்சர்ன்றது நாளைக்கு, அடுத்த நாள், நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்குன்ற சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்? ஐஎன்ஜி போடுறோம். மை அங்கிள் இஸ் அரைவிங் டுமாரோ. நாளைக்கு என்னுடைய மாமா வந்து கொண்டிருப்பார், அவர் வருகிறார் என்ற மீனிங் எடுத்துவோம் நம்ம. இஸ் விசிட்டிங் இஸ் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். அடுத்த வீக்கெண்டில் பேரண்ட்ஸை போய் பார்க்க போகிறோமா? பார்க்க போகிறோமா இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எடுத்துக்கிறோம். ஃபோர்த்து பாருங்க, இட் இஸ் யூஸ்டு அலாங் த அட்வர்ப்ஸ் such as always, constantly, repeatedly to express an action that has become a habit by doing it over and over again. நம்ம வந்து ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு அட்வர்ப், கான்ஸ்டன்ட்லி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்பவுமே யூஸ் பண்ணிட்டே இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கும். நேற்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு, நாளைக்கு அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் டு கிளாஸ் லேட். நேற்றும் லேட்டாக வந்திருந்தா, இன்னைக்கும் லேட்டாக வந்திருக்க, நாளைக்கும் வருவா. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இது வந்து தொடர்ந்து ஒரு வாரமாக, ஒரு மாசமா, அல்லது லேட்டாகவே வந்திருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் லேட்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங். அதாவது எப்படி, அவன் வந்து பேசிட்டே இருக்கான், விடாமல் பேசிட்டே இருக்கான், நிற்கவே இல்லை, நிற்காமல் பேசிட்டே இருக்கான். ஐ விஷ் ஹி வுட் ஷட் அப். கண்டிப்பாக அவன் வந்து வாயை மூடணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். அப்போ தொடர்ந்து எப்போ வந்து பேசிட்டு இருக்கான்? பார்க்கும் போதெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங். ஆக இது வந்து பார்த்தோம்னா, இது வந்து இந்த கான்ஸ்டன்ட்லி, ஆல்வேஸ் அப்படின்ற அந்த அட்வர்ப் போடும் பொழுது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். நாம் இது வரையிலையும் வெர்போட ஐந்து சேர்த்து நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொன்னோம். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சில வேர்பு கூட ஐந்து சேர்த்துக்கூடாது. அதை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்னுடைய அந்த கருத்தில் எடுத்துக்கிறோம். அது நான் கண்டினியூஸ் வேர்ப்னு சொல்லுவோம், அது மிக்சட் வேர்ப்ஸ் சொல்லுவோம். பாருங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட்
Non-continuous verbs cannot be used in any continuous tenses. பாருங்க, அந்த continuous tense யூஸ் பண்ணக்கூடாது. Also, certain non-continuous meanings or mixed verbs cannot be used in continuous tense. Instead of using present continuous with these verb, you must use simple present. என்ன மீனிங் பாருங்க, she is loving this chocolate ice cream. அப்ப இது தவறு, சொல்லக்கூடாது அப்படி. ஏன்னா அது வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பது. இப்போ மட்டும் எப்பயுமே வந்து அவளுக்கு என்ன விருப்பம், அவளுக்கு she loves this chocolate ice cream. ஆக இந்த லவ் என்ற வேர்டு வந்து லவ், ஹேட், ஹெச்ஏடி, ஹேட் என்ற வெர்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஐஜி போடக்கூடாது. இன்னும் ஐஜி போடாத சில வெர்புங்க இருக்கு, அதையும் பார்ப்போம். ஐஎன்ஜி வராத சில வெர்ப்ஸ் பாருங்க. வெர்ப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், உணர்வுகள். அண்ட் சம் அதர் வெர்ப்ஸ் ஆர் நாட் ஜென்ரலி யூஸ் இன் தி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சி, நம்ம ஐ ஆம் சீயிங் சொல்லக்கூடாது. ஸ்மெல், ஐ ஆம் ஸ்மெல்லிங். ஹியர், ஹி இஸ் ஹியரிங் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் ஹியர், ஹி ஹியர்ஸ்னு சொன்னா போதும். டேஸ்ட், டேஸ்டிங் வராது. நோ, நோயிங் வராது. நோயிங் என்ன வரும், வரக்கூடாது. எப்படி வரும், ஷி நோஸ், தே நோ. அண்டர்ஸ்டாண்டிங் வராது, அண்டர்ஸ்டாண்ட். ஹேட், லைக், வாண்ட், விஷ் இதெல்லாம் ஏஞ்சி வரக்கூடாது. அதில் ஒப்பனியனா சொல்லக்கூடிய சில வேர்ப்ஸ் பாருங்க. டிசர்வ், நோ, ரெகனைஸ், அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் ஒப்பனியன் வேர்ட்ஸ். ஓனர்ஷிப் வேர்ட்ஸ், சொந்தம் அப்படின்றது. ஓனிங், பிலாங்கிங், நீடிங், பொசஸிங் வரக்கூடாது. எமோஷன் வேர்ப்ஸ், ஃபீல், ஹேட், லவ், சவுண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட ஏஞ்சி வராது. இந்த வேர்ப்ஸ் வந்து do not யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ என்ன அர்த்தம், இந்த வேர்புக்கெல்லாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் வராது. என்ன ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா வெர்போட ஐன் சேர்ந்து வரக்கூடாது. இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த செஷன் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னுடைய டெஃபினிஷன் என்ன, எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம். ஓகேவா? நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னுடைய அட்வர்ப் என்ன, நாம வந்து எந்த வினாக்கள் எப்படி எழுத போறோம். ஓகேவா? எக்ஸாம் பர்பஸ் எப்படி பண்ண போறோம்ன்றதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.